تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: تفتح أبواب الجنة يوم الاثنين ويوم الخميس فيغفر لكل عبد لا يشرك بالله شيئا إلا رجلا كانت بينه وبين أخيه شحناء فيقال: انظروا هذين حتى يصطلحا انظروا هذين حتى يصطلحا انظروا هذين حتى يصطلحا. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகின்றது. அப்பொழுது ஃபயஃபரு லிகுல்லி ஆபிதின் லா யுஷ்ரிகு பிஹி ஷையா, எதை கொண்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அந்த அடியாருடைய பாவத்தை மன்னிக்கப்படுகின்றது அன்றைய நாளில். இல்லா ரஜுலன் கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னஹா, ஒரு மனிதரை தவிர. அவர் யார் என்று சொன்னால், அவருக்கும் அவருடைய இன்னொரு இஸ்லாமிய சகோதரருக்கு மத்தியிலே ஒரு மனக்குரோதம் இருக்கின்றதே, பேசாமல் இருக்கின்றார்களே, அவர்களை தவிர. அப்பொழுது ஃபயுகாலு சொல்லப்படும், எப்படி என்றால், அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள். மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், சிறிது தாமதப்படுத்துங்கள், அந்த இருவர்களும் சமாதானம் ஆகும் வரை தாமதப்படுத்துங்கள். அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இன்னும் தாமதப்படுத்துங்கள், அந்த இருவர்களும் சமாதானம் ஆகும் வரை. மேலும் தாமதப்படுத்துங்கள், அந்த இருவர்களும் சமாதானம் ஆகும் வரை தாமதப்படுத்துங்கள், எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள். இது முஸ்லிம்ல 5013வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதர்கள் சக மனிதர்களுடன் வாழும் பொழுது போராமை, போட்டி, மனக்குரோதம், உள்ளத்திலே தீய எண்ணங்கள், பிறரை பற்றி உண்டான அவதூறுகள், இவைகளெல்லாம் வரக்கூடாது. அந்த நிலையிலிருந்து நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இங்கு ஒரு முக்கியமான செய்தியை, ஒரு மனிதர் நாளைக்கு மறுமையிலே வந்து அவன் சிரமப்படக்கூடாது, அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் அவன் பாத்தியப்பட்டவனாக நாளை மறுமையிலே அவன் வர வேண்டும், ஒரு சொர்க்கவாதியாக அவன் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருப்பதனால்தான் ரெண்டு சகோதரர்கள் சண்டை போட்டால் கூட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சொர்க்கம் என்ன செய்கின்றது, திறந்து வைக்கப்படுகின்றது. அப்படி திறக்கும் பொழுது ஷிர்க் வைக்காத மனிதர்களுடைய எந்த பொருளை கொண்டும் அவன் ஷிர்க் வைக்கக்கூடாது. எதை கொண்டும் ஷிர்க் வைக்காத ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. சொர்க்கவாசல் திறந்திருக்கின்றது. சொர்க்கவாசல் திறந்திருக்கும் பொழுது அதுவும் வாரத்தில் 2 தடவை அல்லாஹ் என்ன செய்ய வாய்ப்பு கொடுக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் 3 நாளைக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம், ஏனென்றால் சொர்க்கவாசல் திறக்கப்படுகின்றது, அந்த நாளுக்குள் நீங்கள் என்ன செய்யுங்கள், பேசி சமாதானமாகி விடுங்கள் என்ற செய்தி இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். அப்படி என்றால் இந்த வாரத்தில் 2 தடவை சொர்க்கவாசல் திறக்கப்படுகின்ற நேரத்திலே ஒரு மூமியினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கின்றது. நாம் அதனால்தான் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு சமாதானமாகி சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதிகபட்சம் அந்த ஒன்று இருந்தால் போதும். சலாம் சொன்னால் அனைத்தும் என்ன செய்ய போயிடும். அதற்கடுத்து சிறுக சிறுக என்ன செய்யலாம், அவர்கள் பேசிக் கொள்வார்கள், அந்த சமாதான நிலைக்கு வந்து விடுவார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வளைத்து சொல்கின்றார்கள், ஒருவரை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லுங்கள், உங்களுக்குள் பிரியம் அன்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த குரோதம் போகிவிடும், அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த பகைமை என்ன செய்யணும், போகிவிடும். ஆகையினால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்காதீர்கள். ஏனென்றால் சொர்க்க வாசல் திறக்கப்படுகின்றது. திறக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நீங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவன் சொர்க்க வாசல் நுழையக்கூடிய நிலையில் உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நரகவாதியாக மாறிவிடுகிறீர்கள் என்ற செய்திகளை எல்லாம் உள்ளடக்கித்தான் இதை சொல்கின்றார்கள். அப்படி இருந்தும் அந்த மனிதனுடைய பாவத்தை என்ன செய்வதில்லை, மன்னிக்கப்படுவதில்லை. பகைமை இருந்தால் அதுக்கு மாணவருக்கு அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுகின்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க பாவத்தை மன்னிச்சிருவோம், அந்த இருவர்களும் இணக்கமாகட்டும்,
என்று 3 தடவை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் அவர்களுக்குள் இணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அது இன்னொரு செய்தியும் சேர்த்து நாம் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஒரு மனிதருக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துகின்றீர்களே, இஸ்லாஹும் பைனன் நாஸ், 2 மனிதருக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்கின்றாரே அவரும் நன்மையை செய்கின்றார் என்று. 2 பேரும் பேசாமல் இருப்பது, அந்த பேசாமல் இருப்பவர்களுக்காக பேச வைப்பதற்காக என்ன செய்யறது? இணக்கத்தை ஏற்படுத்துவது. அப்ப இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நன்மை இருக்கின்றது, இணக்கம் ஏற்பட்ட இருவர்களுக்கும் என்ன செய்கின்றது? நன்மை இருக்கின்றது என்றால் பகைமை என்பது உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுவும் சகோதரர்களுக்கு மத்தியில என்ன செய்யக்கூடாது? பகைமை இருக்கக்கூடாது. சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் மலக்குகளுக்கு என்ன செய்கிறான்? 3 தடவை சொல்கின்றான். கொஞ்சம் எதிர்வாருங்கள், கொஞ்சம் எதிர்வாருங்கள், அவர்களுக்குள் சமாதானம் ஆகிவிடுவார்கள், அதற்கு பின் அவருடைய பாவங்களை மன்னித்து விடலாம் என்று. ஆகினால் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய விருப்பமாக இருப்பதனால் நமக்குள் என்ன செய்யக்கூடாது? பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடாது. பேச்சு நான் பேச மாட்டேன், அங்கு இந்த வீட்டுக்கே நுழைய மாட்டேன், முகத்திலே முழிக்க மாட்டேன், இறந்தா கூட நான் முளைக்க மாட்டேன் என்றெல்லாம் இது தவறான வார்த்தைகளை என்ன செய்கின்றார்கள்? சகோதரர்களுக்கு மத்தியிலே, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கின்றார்கள். அது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்த்துகின்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. சுப்ஹானக.